சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கைகேயியை பற்றித்தான் பார்க்க போகிறோம். நமக்கு கைகேயின்னு சொன்ன உடனேயே அவள் பெற்ற அந்த 2 வரங்கள் தான் நினைவிற்கு வரும். கைகேயியானவள் அந்த 2 வரங்களை எந்த சூழ்நிலையில் பெற்றாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு சண்டை, ஒரு போருக்கு கைகேயி தான் தேர் ஓட்டிக்கிட்டு போறா. அந்த போர்ல தசரத மகாராஜா ஜெயிச்சிடுறார். அவர் ஜெயிச்சதற்கு காரணமே தனக்கு சாரதியாக பணியாற்றிய தன்னுடைய மனைவிதான். இந்த போரிலே அவர் முழுக்க முழுக்க துணையாக இருந்தால் அப்ப தசரதன் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் 2 வரங்களை தருகிறேன்னு சொல்லும் பொழுது, எனக்கு எதுக்கு வரம், எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு இல்லையா, நீங்களே எனக்கு ஒரு மிகப்பெரிய வரம் தான் கைகேயி சொல்லியிருப்பா. இருந்தாலும் நான் தந்ததுதான் சொன்னதுனால சரி எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா. எவ்வளவு நல்லவள் இல்லையா. அதே மாதிரி ராமபிரானை மிகவும் பொத்தி பொத்தி வளர்த்தாளாம், மிகவும் பார்த்து பார்த்து வளர்த்தாளாம் கைகேயி. அதாவது கௌசல்யாட்ட வளர்ந்ததை விட, தன்னுடைய பெற்ற தாயாகிய இந்த கோசலையிடம் வளர்ந்ததை விட கைகேயிடம்தான் ராமர் மிகவும் அதிகமாக வளர்ந்திருக்கிறார். கைகேயினுடைய செல்ல பிள்ளையாகவே ராமர் வளர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்திலுமே பார்த்துட்டே வரோம். தசரதன் கூட என்ன பண்ணார், அதாவது இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டு அரசவையில் எல்லாருமே பேசி தீர்மானம் பண்ணிடுறார். அதை தன்னுடைய மனைவியாகிய அந்த கோசலைட்டு கூட முதல்ல சொல்லல. முதல்ல கோசலை தானே ராமனுக்கு அம்மா, இருந்தாலும் அவள்கிட்ட கூட சொல்லாம முதல்ல நேர கைகேயி கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா இந்த தகவலை சொன்னோம்னா கைகேயி ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தானே வரார் அப்படின்னு சொல்றோம். அந்த அளவிற்கு கைகேயினுடைய கதாபாத்திரமானது மிகவும் உத்தமமாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சித்தரிக்கப்பட்ட கதாபாத்திரம் எங்கிருந்தாவது ஒரு தவறை செய்யுமா, ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை செய்யுமா, அதை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. ஆனால் எல்லோரும் கைகேயியை எப்படி பார்த்துட்டு இருக்கோம், பொதுவா நம்ம கைகேயியை பார்க்கும் பொழுது அவள் மிகவும் கொடுமைக்காரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வரோம் இல்லையா. அது மிகவும் தவறு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஏன் அப்புறம் அவ அந்த மாதிரி ஒரு வரத்தை கேட்டா, என்னுடைய மகன் தான் நாடாள வேண்டும், இன்னொரு முதல் வரமே என்ன சொல்றா, முதல் வரத்தினால் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும், மற்றொரு வரத்தின் மூலமாக என்னுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வரத்தினை கேட்கிறாள் தானே. இது என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இல்லையா. அங்க என்ன சூக்ஷ்மம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கைகேயி எல்லா கலைகளையுமே கற்று தேர்ந்தவளாம். ஆய கலைகள் 64 கற்று தேர்ந்தவள். அதுவும் அவருடைய அப்பா அந்த கேகே நாட்டு மன்னன் இருக்கிறான் அல்லவா, அத்தனை கலைகளையுமே அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். மிகவும் புத்திசாலி அப்படிங்கிறதுனாலதான் தசரதன் எல்லாவற்றையுமே தன்னுடைய மனைவியை கலந்து ஆலோசித்துத்தான் முடிவினை மேற்கொள்வான். ஆனால் இந்த பட்டாபிஷேகத்துக்கு மட்டும் அவர் தன்னுடைய மனைவி கிட்ட கேட்கல. வெறும் அரசவையில மட்டுமே முடிவு பண்ணிட்டு போய் சொல்லத்தான் போறார். அதை கேட்ட உடனேயே கைகேயிக்கு கோபம் வருகிறதுன்னு சொன்னா, என்னை கேட்காம நீ முடிவு பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரு ஈகோல அந்த அம்மா அந்த மாதிரி வரத்தை கேட்கவில்லை. அப்படி அந்த வரத்தை கேட்கணும் நினைச்சா கூட சுயநலமாக யோசித்து தன்னுடைய மகன்தான் நாடாள வேண்டும், பரதன் தான் நாடாள வேண்டும் முடிவு பண்ணியிருந்தா, எதற்காக 14 ஆண்டுகள் ராமன் வனவாசம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கணக்கோடு அவள் நிறுத்த வேண்டும். யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. ராமன் வனவாசத்துக்கு போகணும், ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் 14 வருஷம்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. இங்கேதான் அவளுடைய அந்த ஜோதிட அறிவினை பற்றி அறிஞர்கள் பேசுகிறார்கள். அதாவது அந்த நாடு அப்படின்னு வரும் பொழுது, அந்த அயோத்தியை பொறுத்தவரை அந்த 14 ஆண்டுகள் எவன் ஒருவன் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறானோ அவனுக்கு கண்டம், அந்த மன்னனுக்கு ஆகாது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டுதான் கைகேயி இதை மாதிரி சொல்லி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜோதிட பெரியோர்கள் சொல்லுவார்கள். நம்ம அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது, அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அது ராமனுக்கும் போதாத காலமாகவே இருந்திருக்கிறது. பொதுவா ராமன் என்ன நட்சத்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே. புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்திருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புனர்பூசம் 4ஆம் பாதம் கடக ராசி என்று வரும் பொழுது அந்த தசா புக்திகளை கைகேயியானவள் கணக்கிட்டிருக்கிறாள். சார், புனர்பூசம் 4ஆம் பாதம்னா அது குருவினுடைய திசையில கடைசியில தான் பிறந்திருப்பார். சின்ன வயசுல ஒரு சனி திசையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தாலும் கூட இது அந்த விம்சோத்திரி திசையின் அடிப்படையிலே அல்ல, காலச்சக்கர திசை என்று ஒரு திசையானது உண்டு. அந்த காலச்சக்கர திசை கணக்கின்படி 21வது வயதிலிருந்து அடுத்த 14 ஆண்டுகளுமே ராமபிரானுக்கு ஒரு ஆகாத காலமாகவே இருந்திருக்கிறது. அதனாலதான் வனத்திலே சென்று தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் சொன்னார்.
வனத்திலே சென்று காட்டுல போய் எப்படி இருக்கணும், அதுவும் மர உரி தரித்து கொண்டு போகணும்னு சொன்னார். காட்டுக்கு போகணுங்கிறதோடு மட்டும் நிறுத்தல. காட்டுக்கு போகணும்னு சொன்னா வெறும்னா காட்டுல போய் கூட ஒரு காட்டுவாசிகளை வைத்துக் கொண்டு அங்கே ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டு சுகபோக வாழ்க்கையினை வைத்திருக்கலாமே. அதுபோல் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்காமல் அவன் தவ வாழ்க்கையை மேற்கொண்டான் அல்லவா? ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் போடணும் தானே. அப்படி தவ வாழ்க்கை என்பதுதான் அவருக்குரிய பரிகாரமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுதான் மிகச்சிறந்த பரிகாரம். அவன் தன்னுடைய மனைவியோடு சென்றால் கூட அங்கே அவர்கள் இன்பத்திலே ஈடுபடவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அவர்கள் ஒரு தவ வாழ்க்கையைத்தான் அந்த இடத்திலே மேற்கொண்டார்கள், மர உரி தரித்து கொண்டு. அங்கதான் அந்த கைகேயினுடைய ஜோதிட புலமை என்பது அந்த இடத்திலே தெரிய வருகிறது. இத புரிஞ்சுக்காம எல்லாரும் என்ன பண்ணான்னா அந்த கைகேயியை சபிக்கிறார்கள். அவர் ராமபிரான் அங்கிருந்து கிளம்பி காட்டுக்கு வந்துட்டார். அவர் கிளம்பி வரும்பொழுதே அப்படியே தசரத மகாராஜா இறந்து போயிடல. அவர்கள் அங்கே சென்று கொண்டு போய் விட்டுட்டு வரும்பொழுதே கைகேயியானவள் தன்னுடைய கணவனிடத்திலே இவை அனைத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கலாம். நமக்கு தெரியாது அல்லவா அங்க என்ன இருக்கும். இந்த மாதிரி ராமனுக்கு நேரம் ஆகாத நேரமா இருக்கு, அதனாலதான் அவனை காட்டுக்கு அனுப்புறேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கலாம். நான் ஒரு இது ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம், இது அடியேனினுடைய எண்ணமாக கூட இருக்கலாம். அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்டுட்டு கூட இவருக்கு ஐயோ ராமனுக்கு ஆகாதா, நேரம் ஆகாதா, என்னுடைய பிள்ளைக்கு ஆகாதா, ஆகாத நேரம் வந்துருச்சா, பகவானே என்னுடைய உயிரை எடுத்துட்டு என் பிள்ளையோட உயிரை காப்பாத்துங்கிற மாதிரி கூட அவர் தன்னுடைய உயிர் தியாகத்தை செய்திருக்கலாம். இது போக ஏற்கனவே தசரதனுக்கு ஒரு புத்திர சாபத்தினால் தான் ஒரு இறப்பு அப்படிங்கிற ஒரு புத்திர சோகத்தினால் இறப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு சாபமாகவும் இருக்கிறது தசரதனுக்கு. இதையெல்லாம் மனசுல வச்சுதான் கைகேயி கணக்கிட்டு தன்னுடைய மகனுக்கு ஆகாமல் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய மகனுக்கு எது நேர்ந்தாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணத்தோடு தான் பரதன் நாடாள வேண்டும் என்கின்ற வரத்தினையும் பெற்றிருப்பாள். ஆனால் பரதன் என்ன பண்ணார், அவர் ராமபிரானுடைய பாதுகைகளை கொண்டு அங்க வச்சுட்டார் சிம்மாசனத்துல. அவர் ஒரு நாள் கூட சிம்மாசனத்திலே அமரவில்லை. அவர் அமர்ந்திருந்தால் அவருக்கும் ஆகாமல் தான் போயிருக்கும். இந்த இடத்திலே எது முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொன்னா கைகேயினுடைய தியாகம்தான் முக்கியத்துவம் பெறுகிறது. அவள் தியாகசீலராகவே அவர் குறிப்பாக முழுக்க தன்னுடைய மகனுக்கு எது நேர்ந்தாலும் பரவாயில்லை, தான் பெற்ற பிள்ளைக்கு எது நேர்ந்தாலும் பரவாயில்லை, ராமனுக்கு எதுவும் வந்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு தான் செயல்பட்டிருக்கிறார். இதை ராமபிரான் மிக நன்றாகவே புரிந்து கொண்டிருப்பார். குகனுடைய ஆசிரமத்துல இருப்பார். இவரை தேடிக்கொண்டு நான் போய் எங்க அண்ணாவை எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் வேக வேகமா வரும்பொழுது தன்னுடைய அந்த 3 தாயார்களையும் கூடையதான் அழைச்சிட்டு வரார். அப்படி வரும்பொழுது கூட ராமபிரான் பார்த்தோம்னா அப்படியே சென்று வணங்குவார். இந்த வரத்தினை அவள் கைகேயி பெற்ற உடனேயே தசரதனுக்கு, அதாவது கைகேயி கூப்பிட்டு ராமன்கிட்ட சொல்றா, உங்க அப்பாட்ட நான் 2 வரம் வாங்கியிருக்கேன், அப்பா இந்த ஆர்டரை சொல்லி இருக்கா, நீ காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனேயே அன்னையை வணங்கி விட்டுத்தான் கிளம்புவார் தெரியுமா. ஏன்னு சொன்னா அன்னையானவள் எது செய்தாலும் நம்முடைய நன்மைக்குத்தான் செய்வாள் என்கின்ற அந்த நம்பிக்கையை ராமபிரான் வைத்திருந்தார். ஆனால் ராமபிரான் நன்றாக அறிவார் கைகேயினுடைய இந்த ஜோதிட புலமையை பற்றி அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இது ஏதோ சப்பக்கட்டு கட்டுற கதை மாதிரி எல்லாம் கிடையாது, உண்மை இதுதான். இதைத்தான் நிறைய ஜோதிட பெரியவர்களும் வலியுறுத்தி கொண்டிருப்பார்கள். காலச்சக்கர திசை என்கின்ற ஒரு கணக்கானது உண்டு. அந்த காலச்சக்கர திசையை கொண்டுதான் ஒரு நாட்டினுடைய பலனையும், அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் என்பவன் இருப்பான் அல்லவா, அந்த அரசனினுடைய ஜாதகத்தை கொண்டும். இந்த காலச்சக்கர திசை என்பது ஒரு விம்சோத்திரி திசையை போல கிடையாது. இப்ப நம்ம குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 14 வருஷம் கணக்கு பண்றோம் இல்லையா, அதுபோல் கணக்கு அல்ல. இது ராசிகளினுடைய அடிப்படையிலே அவரவர் பிறந்த அந்த ராசியினுடைய அடிப்படையிலும் அந்த நாடானது எந்த ராசி மண்டலத்திலே வருகிறது என்பதை கணக்கிட்டு அந்த ராசிகளினுடைய அடிப்படையில் தான் இந்த கணக்கானது வரும். அந்த வரிசையிலே அந்த நேரத்துல பார்க்கும் பொழுது ராமபிரானினுடைய அந்த ஜென்ம நட்சத்திரத்தை கணக்கிட்டு அந்த நேரத்தை கணக்கிடும் பொழுது அடுத்ததாக அவருக்கு பார்த்தோம்னா அந்த சிம்மம் என்கின்ற அந்த சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா 5 வருட காலத்தினை பிரித்து வைத்திருப்பார்கள். கன்னி ராசிக்கு பார்த்தோம்னா 9 வருட காலத்தை பிரித்து வைத்திருப்பார்கள். அதுவும் கன்னியினுடைய கடைசி பாதம் வரும்பொழுது நிச்சயமாக யுத்தம் வரும், ராமபிரான் ஒரு கடுமையான போரினை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த கைகேயியானவள் கணக்கிட்டு வைத்திருப்பாள்.
அப்படி அதுபோல் ஒரு கடுமையான யுத்தம் என்று வரும் பொழுது நம்முடைய நாட்டு மக்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏனால் அவர் யுத்தம் புரிகின்ற பகுதியிலே அந்த நாட்டு படை வீரர்கள் நிறைய பேர் இறந்து போவார்கள் என்கின்ற அந்த கணக்கினையும் கணக்கிட்டு வைத்திருப்பாள். இந்த கணக்கெல்லாம் போட்டு வச்சுதான் அவர் 14 ஆண்டுகள் மட்டும்தான் அவள் வனவாசம் செய்ய வேண்டும் என்று அவள் வரத்தினை பெற்றிருப்பாள். அவளுக்கு ராமன் இங்க ஆட்சி பண்ணக்கூடாதுன்னு இருந்திருந்ததுன்னா அவர் மொத்தமாகவே காட்டுக்கு தான் போயிருக்கணும், இங்க திரும்பி வரக்கூடாதுங்கிற வரத்தை தானே பெற்றிருப்பாள். அதனை விடுத்து ஏன் அந்த 14 வருஷம் பார்த்தோம்னா அது அந்த கால சக்கர திசையின் அடிப்படையில் தான் அவள் கணக்கிட்டு இந்த 14 ஆண்டுகள் மட்டும்தான், அது ராமனுக்கும் ஆகாது இந்த நாட்டிற்கும் ஆகாது என்கின்ற கணக்கினை வைத்துத்தான் கைகேயியானவள் இந்த வரத்தினை பெற்றிருக்கிறாள். இதனை புரிந்து கொண்டு நாம் கைகேயினையும் போற்றுவோமாக.